கர்நாடக மாநிலம் கார்வாரில் இருந்து அங்கோலா நோக்கி சென்ற அரசு பேருந்தில் நடந்த இந்த சம்பவம் பெண்களின் பாதுகாப்பு குறித்த விவாதத்தை மீண்டும் கிளப்பியிருக்கு. உத்தரகண்டா மாவட்டத்தில் கார்வாயில் இருந்து நேற்று முன்தினம் அரசு பேருந்து ஒன்று பயணிகளுடன் புறப்பட்டிருக்கு. அந்த பேருந்தில் இளம்பெண் ஒருவர் தனது சகோதரருடன் ஏறியிருக்காரு. சகோதரர் ஜன்னல் ஓர இருக்கையில் அமர விரும்பியதால் இருவரும் வெவ்வேறு இருக்கையில் அமர்ந்து பயணிச்சிருக்காங்க. பேருந்து ஓடிக்கொண்டிருந்த போது அந்த இளம்பெண் அயர்ந்து தூங்கியிருக்காங்க. இதை பயன்படுத்தி கொண்ட அருகில் இருந்த 28 வயது மதிக்கத்தக்க வாலிபர் ஒருவர் அந்த பெண்ணுக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்திருக்காரு. இதில் திடுக்கிட்டு விழித்த இளம்பெண் வாலிபரின் அநாகரிக செயலால் கடும் அதிர்ச்சியும் ஆத்திரமும் அடைந்திருக்காங்க. வெறுமனே பயந்து ஒதுங்கி விடாமல் அந்த பெண் உடனடி நடவடிக்கையில் இறங்கியிருக்காங்க. தனது செல்போனை எடுத்து அந்த வாலிபர் செய்த அநாகரிக செயலை ஆதாரமாக வீடியோவும் எடுத்திருக்காங்க. பேருந்து நின்றதும் தப்பி ஓட முயன்ற அந்த வாலிபரை மடக்கி பிடித்து இளம்பெண் நடுரோட்டில் வைத்து அவரை சரமாரியாக தாக்கியும் இருக்காரு. தான் அந்த வாலிபரை தாக்கிய வீடியோவையும் நடந்த சம்பவத்தையும் சமூக வலைதளத்திலையும் பதிவிட்டிருக்காங்க. சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ காட்டுத்தீயாக பரவியதை அடுத்து அங்கோலா போலீசார் தாமாக முன்வந்து வழக்கு பதிவும் செஞ்சிருக்காங்க. வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த வாலிபரை தேடும் பணி தீவிரமும் படுத்தியிருக்கு. ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.